எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. குரங்கு வித்தியா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நேற்று அடித்த சரக்கு பாது எல்லாம் இன்றைக்கி தான் தெளிஞ்சிச்சு. அவரெல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து குளிச்சுட்டு இப்போ டான்ஸ் பண்ண போகிறாங்க. குளிச்சுட்டு என்ன இப்படி சொல்கிறீங்க? எப்பயுமே குளிக்க மாட்டோம்ல. இல்லை, குளிச்சுட்டுனா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்லா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அப்படி ரீல்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அதுதான் அப்படி சொல்ல வந்தேன். அது எங்கள் பாஷையில் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். இப்படி பாடி இருந்ததில் இப்படி போனால் தான் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டிங்கில் கழிவுத்த போகிறீங்க தெரிஞ்சு வச்சு. அப்புறம் நம்ம ரெனிஸ் வந்து ஸ்கூல் சேர்த்ததுனால இங்கே அட்ரஸ் கொடுக்குதுமா, அதனால போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இப்போ எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்க சொல்லு நானே சொல்லிக்கூடா. நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். பழைய வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போய் அங்கே நம்ம ரீல்ஸ் எடுக்கிற லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷனுக்கு தான் போகிறோம். போயிட்டு நம்ம வீட்டெல்லாம் அப்படியே பார்த்துட்டு எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வாறு ரோலிங் சிஸ்டம் ட்ரை பண்ணுறா, சுற்றி சுற்றி எப்படி பேசுறதுன்னே தெரியல. யாரா இவன் பைக்குக்கு சைடு ஸ்டாண்ட் போட்ட மாதிரி நடந்து வரான். அப்புறம் வீட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதான் இந்த ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு வர போறோம். நம்ம கண்ணாடி போட்டு கலத்தான் கட்டு ஒரு மாதிரியா இருக்குது. கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஓவர் ஆக்டிங்கா இருந்துச்சா அப்படியே பில்டப்பா இருக்கும், பார்க்கும்போது கடுப்பாகும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்களா. இதெல்லாம் பண்ணிட்டு தான் வர போறோம். அப்புறம் ரெனிஸ் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தது சாருக்கு டயர்ட் ஆயிட்டாரு. காலையில் நேரமா எந்திரிச்சதுமே தூக்கம் வந்துருச்சு. உடனே பாட்டியும் அவனும் தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். வேற எல்லாம் பண்றானே எனக்கு தெரிய புதுசா ட்ரை பண்றான். அப்புறம் போலாம், நம்ம போயிட்டு வீடியோகிராஃபி கிரெடிட்ஸ் வந்து உதயே சேரும். சுத்தி சுத்தி எடுத்துட்டு இருக்கா. அப்படி நல்லா இருந்தாலும் பாராட்டிடுங்க, நல்லா இல்லைனாலும் கழுவி வச்சிருங்க. வாங்க நம்ம போலாம். அப்படியே இந்த வீடியோ இப்போ நாங்கள் ஏறி வண்டியில் உட்காந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல எடுத்துக்க. வாப்பாப்பா பைத்தியக்காரி வாழை வரவாட்டுக்கிற ஸ்லோ மோஷன் பண்ணலாம்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஊருன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பில்லியனூர் தாளப்பள்ளம் நாகதாசம்பட்டி சென்டரில் ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் தான் வரணும். நம்ம பில்லியனூர் தான் இப்போ நம்ம குடியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஊருக்கு போக போகிறோம். நம்ம பேசுகிறது வேறு கேட்குதா என்னன்னு தெரியல. ஊருக்கு போனால் நிறைய வேலை இருக்குது, அதாவது ஒரு 2-3 வேலை இருக்குது. நம்ம ஊருக்கு வந்த வேலை என்னன்னா ப்ளவுஸ் கொடுக்குற வேலை, அளவு ப்ளவுஸ். பொங்கலுக்கு எடுத்த சேரீ வந்து பால் காய்ச்சறதுக்கு போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்போ சொல்லியிருந்தோம் அந்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, தைக்க முடியலன்ட்டு. அதனால நம்ம ஆல்ரெடி இருந்த சேரீ ப்ளவுஸ் போய் வாங்கிட்டு போய் அந்த சேரீ கட்டியிருந்தோம். சரி அந்த அளவு ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அதை கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் வரல, இப்போதான் வந்திருக்கு. போய் கொடுத்துட்டு வரலாம். அக்கா கழுவு போறேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 4-5 நாள் தான் வீட்டுக்கு வரல. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வர்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. வாங்க, இன்னும் வேணும் புதுசாக இருக்கிற மாதிரி, எல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இல்லை டென்டடா டைன்னு சொல்லிட்டு டடா டை. வீடு பாருங்க, என்னமோ புது வீடு மாதிரி எக்கோ அடிக்குது. பொருள் எதுவுமே இல்லைன்னா அப்படிதான் இருக்கும். இல்லை அங்கங்கே அப்படி அப்படியே கிடைக்கிறது. இதெல்லாம் நம்ம இங்கே விட்டுட்டு போன பொருட்கள், அதாவது இதெல்லாம் தேவையில்லாத அட்டை பாக்ஸ் எல்லாம் இருந்தது, அதையெல்லாம் விட்டுட்டு போனோம். அது மட்டும்தான் கிடக்குது. அவ்வளோதான், பெருசு ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கமும் தேவையில்லாத வீடு. ஒன்றும் இல்லை. சாமி ஃபோட்டோ மட்டும் சரி, வெறும் வீட்டை எப்படி எடுத்து திருப்பி வச்சுட்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக 2 சாமி ஃபோட்டோ வச்சுட்டு போனோம். அது இருக்குது. அப்புறம் ஒரு வாட்ச், அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம அன்றைக்கி விட்டுட்டு போயிருந்த பொருட்கள் தான், புதுசாக எதுவும் கிடையாது. ஆனால் கூட்டி இருக்குது, அவ்வளோதான். வீட்டு பார்த்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. என்ன இருந்தாலும் நமக்கு எல்லாமே கொடுத்த இடம், மறக்கக்கூடாது. என்றைக்குமே பழச மறக்கக்கூடாது. சரி வாங்க, நம்ம ரீல்ஸ் பண்ணுறதுக்கு போகலாம். அந்த லொக்கேஷன் பார்த்தோன்னா இன்னும் அதை விட பல வருஷம் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். வாங்க போகலாம். இந்த செடி பாருங்கள், இந்த செடிக்கு ஒரு வரலாறு இருக்குது. இது வந்து அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்தது. ஏன்னா குண்டு மல்லினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து வச்சு ஸ்டார்டிங்கில் பூ வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அப்படியே மொட்டை மரம் மாதிரியே இருக்குது. இதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம அப்பப்போ இங்கே வருவோம் இல்லையா, எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். செடி மட்டும் மரமாட்டம் வளர்ந்துட்டே இருக்குது. ஆமாம், செடி மட்டும் நல்லா சொன்ன மாதிரி வளர்ந்துட்டே வருது. ஆனால் பூ வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல கம்மியாகிடுச்சா. இதுவும் அந்த செம்பருத்தி பூச்செடியும் அதுவும் பாருங்க, அப்படியே அது ரெண்டுமே வந்து கொண்டு வந்தது. அதுலேயுமே என்னமோ தெரியல, பூவே வரக்கானா. இப்போ நம்ம வீடை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. இந்த இடத்துல எத்தனை கண்டென்ட் அடிச்சுக்கிட்டு கிடந்திருப்போம். இந்த இடத்துல பாருங்கள், இப்படி யாரும் இல்லாமல் அனதி மாதிரி கிடக்குது. சரி வாங்க, அப்படியே போனோம்னா நம்மளோட ரீல்ஸ் லொக்கேஷன், நம்மளோட லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. வந்ததும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சுற்றி இயற்கையான குளுமையான காற்றுன்னு.
ஆனால் நம்ம வீட்டு பக்கமும் அப்படி தான் இருக்குது. நல்ல காலையில் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே பனி மூட்டமாக பனி பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இங்கேயும் ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா, சூப்பரான இடம் தான். ஆனால் இப்போ என்னென்னா நம்ம காலையிலேருந்து ரீல்ஸ் எடுக்கிறோம்னு வந்தோம். ஆனால் இன்னும் வரைக்கும் ரீல்ஸ் என்னென்னு செலக்ட் பண்ணவே இல்லை. இதுக்கு மேலே நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரீல்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா நம்ம வந்து 2-3 வேலைகள் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆதார் கார்டெல்லாம் அது கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. ஆனால் அது இன்றைக்கி பண்ணுவோமாங்க எனக்கு பண்ண மாட்டோம் தானே, அதான் என்னன்னு தெரியல. அந்த ஒரு வேலை பிரேக் ஆகிடுச்சு. மற்ற வேலையெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா ரெனிஸ் தூங்கி எந்திரிச்சதுக்குள்ளே நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பணும். வாங்க. ஏய் சாங் செலக்ட் பண்ணிட்டியா இல்லையா? ரீல்ஸ் பண்ண வந்தே ரீல்ஸ் பார்க்க வந்தியா? அதான் வந்ததுல உட்காந்து பார்த்துட்டு கிடக்குறான். இல்லை பண்ண தான் வந்தேன். ஆனால் அங்கேயே 2 சாங் ஜூஸ் பண்ணேன். அது பெட்டராக இருக்குமா இல்லையான்னு இன்னும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஜூஸ் பண்ணியா? இல்லை ஜூஸ் இல்லை, என்ன ஜூஸ்? ரீல்ஸ் ஜூஸ். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து இவனோட இதை மிஸ் பண்ணியா? அவ்வளோதான் கிளம்புறியடா? ஜிங்க் தான். இன்னைக்கு கூட அப்படியே ஜிங்க் ஆயிரும். நான் இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையன் பார்க்கறதுக்கு தான் குட்டி பையன். ஆனால் வாழ்த்தானாலாம் ஊருப்பட்ட வாழ்த்தானோம். நேற்று எதிர்ச்சியா என்ன சொல்லிட்டேன்னா, பாத்திரங்கள் ஒரு ஜிங்கில் போட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஜிங்கு சொல்லிட்டேன். அது நேற்று பார்த்ததுலேருந்து இது வரைக்கும் என்ன கிண்டல் பண்ணுறா. ஜிங்கு ஜிங்கு ஜிங்கு. இப்போ பாரு கிளம்புறியானா ஜிங்கு தானா. இப்போ கூட அதான் சொன்னேன், ரீல்ஸ் பார்க்குறேன்னா ஜூஸ் பண்ணுறேன். என்ன ஜூஸு? ஜூஸ் பண்ணுறேன். இவங்க 2 பேர்த்துக்கு நான் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கோங்களேன். ஆமாம், நான் கூட அண்ணன் தான் படிக்காத தற்கொலைன்னு நினச்சேன். அண்ணனே பெரிய மேதாவி போலகுது. இல்லை மேதாவி போலகுது. அக்கா தான் படிக்காத தற்கொலை. இல்லை படித்த தற்கொலை. இப்போ ரீல்ஸ் பண்ணுறதா இல்லை படிச்சது யாரு தற்கொலை யாருன்னு பார்த்துருக்கிறதா? ரீல்ஸ் இன்டர்வியூ ஆயிரும் போலகுது கொஞ்ச நேரத்தில். இவன் அந்த மாதிரி ஒரு vlog வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். வந்ததுலேருந்து என்னென்னமோ கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நானே யோசிச்சிருக்க மாட்டேன். லவ் பண்ணும்போது அங்கே இது பண்ணிங்களாக்கா, இங்கே போனீங்களாக்கா, வந்தீங்களாக்கா, சாப்பிட்டீங்களாக்கா, நேற்று என்னக்கா பண்ண, இன்னைக்கு என்னக்கா பண்ணேன்னு அப்படி ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கான். அது என்னன்னு சொல்கிறான்னா, இப்போ இமீடியட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டுங்க. சத்தியமா இந்த மாதிரி ஒரு பதில் யாராலும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டின் தலைநகரம் என்னன்னு கேட்டா பாண்டிச்சேரின்னு சொல்றாங்க. ஆமா, இது எல்லாம் எனக்கே தெரியும். வந்து பாண்டிச்சேரின்னு சொல்றா. சரி இப்பே சொல்லு கரெக்டான ஆன்சர். பாண்டிச்சேரி தவிர இதுக்கு மேல என்ன அசிங்கப்படுத்த முடியாது நான் நினைக்கிறேன். சரி 4 ஆப்ஷன் தரேன். இதுல இருந்து நான் விளைவிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி 4 ஆப்ஷன் தரேங்க. சொல்லுங்க. 4 ஆப்ஷன் தரேன். சரி நான் தரேன். இரு 4 ஆப்ஷன் தரட்டா? மதுரை, ஊட்டி. சொல்லிட்டுடா சவாலிக்கிறடா. சென்னையில அவளுக்கே தெரியும். நேத்து சொல்லிவிட்டுகள்ல பாண்டிச்சேரியா அப்படின்னு கேக்குறான். ஆனா அது உண்மையிலேயே என்னப்பாப்பா? ஆனா தனி ஸ்டேட் வரைக்கும் தெரியாது. ஓகே மேக்ஸ் ஒத்துக்கலாம். 123 13 ஆளுங்கல என்ன யோசிக்கிறேன். சீரியஸா சொல்றேன். வீடியோவை சமாளிக்கிறதுலாம் இல்ல, அவளுக்கு உண்மையா வராது. மேக்ஸ் வராது. மேக்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். ஃபோன் பண்ணி புலம்புவா, இது வர மாட்டேங்குது, எப்படி பண்றது. எவன்டா எழுதி பாஸ் பண்றானே ஓடி வந்துட்டாங்க. இல்லை அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, என்னோட இந்த இடத்துல ஒருத்தர் நினைவு கூறணும். ரொம்ப நன்றி தெரிவித்து பண்ணணும். மேக்ஸ் மேம் 12லேருந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து 6th மேக்ஸ் வராது. அப்புறம் 11th 12th எல்லாம் கூட மேக்ஸ் டீச்சர் வந்து எப்படியாவது படித்து எழுதி தோண தீபிகா அப்படின்னு சொல்லி கழுவுவாங்க. நான் உட்காந்து ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ்லலாம் அழுதுருக்கேன். நிறைய நாள் அழுதுருக்கேன். மேக்ஸ் வராது, மேக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாவே அன்றைக்கி அப்பயே அழுவேன். அப்படிலாம் அழுதுருக்கேன்னா எப்படியோ ஒன்று பண்ணிட்டு கடைசி எப்படி ஜஸ்ட்டு பாஸ் 90 மார்க் என்னமோ எடுத்து 12th பாஸ் பண்ணிவிட்டேன். காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது தான் தெரியுது அறமா மேக்ஸ் என்ன ஆனா மேக்ஸ் என்னன்னு தெரியாது. 12th மேக்ஸுக்கும் காலேஜ் மேக்ஸுக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் பார்க்குறேன், எல்லாம் போடுறேன். ஒன்றுமே தெரியல. மேம் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுட்டாங்க, தீபிகா மேக்ஸ் வராது, மேம் வராது, மேம் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணியாவது எழுது தீபிகா, மனப்பாடம் பண்ணியாவது எழுதுன்னு. ஸ்டார்டிங்லேருந்து ஹானஸ்ட்டாக ஒரு உண்மையை சொல்லணுன்னா, M1லேருந்து ஆரம்பித்தோம்னா நான் எத்தனை மூணாவது வருஷம் முடிகிற வரைக்கும் மேக்ஸ் எல்லாமே ஃபெயில் தான். நான் சொல்றீங்கன்னு தெரியல. ரீல்ஸ் எடுக்கலாம். டைம் பையன் வேற அழுவா. இதுல வந்து நான் லைட்டா மேக்கப் பண்ணிட்டு வந்தேன். இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு பண்ணிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து வர வழியிலே vlog சுத்தி எடுத்ததுலயே நான் லிப்ஸ்டிக் எல்லாமே போயிட்டு மேக்கப் பண்ணேன். இப்ப ரீல்ஸ்ல இல்ல, நான் இதோட நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு சேனல் விட்டு விலகலாம்னு நினைக்கிறேன். இவங்க பண்றது என்ன டார்ச்சர்ல, மென்டல் டார்ச்சர்ல. இப்படிலாம் பண்ணா கிறுக்கு மாதிரி.
வரவெனக்கு. இவர் என்ன இப்படி பண்றாரு? ரெடி. ஒரு வேலையை சாயங்காலம் பண்ணி முடிச்சிட்டான். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பலாம். நம்ம வந்து 2 ரீல்ஸ் எடுத்திருந்தோம். அதுக்குள்ளே ரெனி தான் சொன்னதுனால நம்ம உடனே கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில் ஆதார் கார்டெல்லாம் ஜெராக்ஸ் போட வேண்டியிருந்துச்சு, அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ரெனிக்ஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படி நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மீண்டும் சாட்ஸில் பார்ப்போம். பாய்.